அப்படியே நடந்து போகிற வழி நடந்து போகணும். கம்ப்ளீட்டாக சிசிடிவி சர்வேலன்ஸில் இருக்குது எல்லாமே. கம்ப்ளீட் சிசி சர்வேலன்ஸ். நான் வர்றது இப்போது அந்த அவங்க கோயிலுக்கு போகிற லைனில் இல்லாமல் அவுட்டர் ஸ்பேஸில் வந்துகிட்டு இருந்தேன். நான் நேற்று வீல் சேரில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கூட வந்தவங்க நீங்கள் மறுபடியும் கோயிலுக்கு போகணும் முடிவு வந்ததுனால அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே என்னை உட்கார சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல, இந்த வீல் சேர் ஏரியாவில். சரி, அந்த நேரத்தில் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வரணுன்றதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோவை சின்ன பிட்டாக தான் எடுத்து போட போகிறேன். அங்கே உள்ளே வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே என்ட்ரன்ஸுக்கு அப்படியே உங்களுக்கு என்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். அங்கேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. லைன்ஸ் க்ளீனாக வச்சுருக்காங்க, எந்த கஷ்டமும் கிடையாது. உள்ளே எந்த விதமான ஆர்த்தியோ தீபாதரணியோ எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்போ நடந்து பாதி தூரம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மீண்டும் அப்படி நடந்து வந்துகிட்டே தான் இருக்கேன். ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபுல்லாகவே மக்கள் போயிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவுட்டர் லைன் ஃபுல்லாகவே காம்பவுண்ட் சோர்ஸ் எல்லாமே போட்டு இதோட கடைசி பகுதி நம்ம போய் சேர போகிற பகுதியில் தான் செருப்பெல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கான வழி அங்கே தான் இருக்குது. பிரசாதம் கூட கொடுக்குறாங்க, இலவசமாக பிரசாதம் கொடுக்குறாங்க. கோயிலில் மற்றபடி இன்னும் ஃபுல் ஃபினிஷ் ஆகிறதுக்கு இன்னும் குறைந்தபட்சம் 5 வருடங்கள் ஆகும்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னா கோயிலுக்கு உள்ளேயே கருவறைக்கிட்டேயே இன்னும் சின்ன சாமி சிலைகள் எல்லாம் பாலிஷ் பண்ணுற ஒர்க்கு, அந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 2 to 5 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் அது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ நம்ம அந்த கோயில் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். இதற்கப்புறம் தான் உள்ளே போகிறதுக்கான வழிகள் வரும். கேட் நம்பர் 2A. இதுலேயும் மக்கள் உள்ளே போகிறதுக்கான வழிகள் இருக்கிறது. உள்ளே போயிட்டு வெளில வர்றவங்களும் வருவாங்க. வெளியிலேருந்து வர்றவங்களும் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு பொறுத்தவரை. இதுக்கப்புறம் தான் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டி அலர்ட்டோடு உள்ளே விடுறதுக்கான பாயிண்ட்டு இப்போ ரீச் ஆக போகிறோம். இந்த ஏரியா வரைக்குமே இல்லை, உள்ளே ஃபுல்லாகவே செருப்பு போட்டு போகலாம். இந்த செக்யூரிட்டி பாயிண்ட்டு தாண்டின பிறகு தான் செப்பல் டெபாசிட் பண்ணுறது எல்லாமே தான். இது வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டு அதற்கு பிறகு உள்ள எல்லாமே செக்யூரிட்டியில் போயிட்டு எல்லாருமே போவோம். இதுதான் அவுட்டர் ஏரியா. அதுக்கப்புறம் உள்ள இன்னர் ஏரியா தான். அதுக்கப்புறம் லைனாக போக வேண்டியது. உள்ளே போனவங்க திரும்ப வெளியில் வர்றதுக்கான வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு கூட்டமாக அவங்களுக்கு மக்கள் வர்றது தெரியும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க. இது வழியாக உள்ளே போகிறவங்க, இது உள்ளே போகிறவங்க. இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே மத்தியானம் 12:30 to 1:30 வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. காலையில் சிறப்பு தரிசனம். இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உள்ளே வரக்கூடிய ஃபுல் என்ட்ரன்ஸும் நம்ம இங்கே பார்க்க முடியும். நன்றி, வணக்கம். போட்டு